அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, கடவுள் இந்த உலகை எப்படி படைத்தார் அப்படிங்கிறத பத்தி தான். முதல்ல இந்த உலகம் காரிய பொருள் அப்படிங்கிறத இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லயே நம்ம பார்த்திருக்கோம். காரிய பொருள்னா ஜடத்தன்மையுடைய பொருள், அடுத்தது பல பகுதிகளாக பிரிக்கப்படும் பொருள். அது நிறைய பொருளுடைய சேர்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த உலகம் ஒரு காரிய பொருள். அப்போ ஒரு காரிய பொருள் தோன்றுவதற்கு 3 காரணம் கண்டிப்பா வேணும். அது என்ன அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா, முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம் அப்படின்னு சொல்லுது. முதல் காரணம் அப்படின்னா, ஒரு காரிய பொருள் உருவாகுது இல்லையா, அதுக்குண்டான ஒரு மூலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூலம்தான் முதல் காரணம். அடுத்தது துணை காரணம் அப்படின்னா, அந்த மூலத்திலிருந்து இந்த காரிய பொருள் தோன்றுவதற்கு இன்னும் துணையா என்னதெல்லாம் தேவைப்பட்டிருக்கும், அதுதான் துணை காரண பொருள். அடுத்தது நிமித்த காரணம் அப்படின்னா, இந்த முதல் காரணமும் அந்த துணை காரணம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒண்ணு செய்யறோம் பாத்தீங்களா, அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதாரு இல்லையா, அந்த கருத்தாதான் நிமித்த காரணம் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு உதாரணமா மண் குடத்தை நம்ம எடுத்துக்குவோம். அது என்ன அப்படின்னா, இப்போ மண் குடம் அப்படின்னா அது ஒரு காரிய பொருள். அதோட காரணம் என்ன, முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண். அந்த முதல் காரணமாகிய மண்ணில இருந்துதான் அந்த மண்குடம் செய்யப்படுகிறது. அடுத்தது இதுக்கு துணை காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கலாங்க. சக்கரம், களி, நீர் இதெல்லாம் துணை காரணங்கள். அடுத்தது நிமித்த காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா கர்த்தா. ஒருத்தர் வேணும் இல்லையா, மனைவோன். அவர் தானே அந்த குடத்தை அந்த மண்ணு இந்த தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி இன்னும் சக்கரத்தோட உதவியால செய்யறாரு பாத்தீங்களா. அப்போ அந்த கர்த்தாவும் கண்டிப்பா வேணும். அப்போ முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணத்தை நம்ம பார்த்துட்டோம். இதுல நம்ம உலகத்துக்கு வருவோம். உலகத்துக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் எந்த மூலத்துல இருந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா காரண மாயை. மாயையிலிருந்து தான் இந்த உலகத்தை கடவுள் தோற்றுவிச்சிருக்காரு. சரி, உலகத்துக்கு காரண பொருள் மாயை அப்படின்னு பார்த்துட்டோம். இதுதான் முதல் காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது இதோட துணை காரணம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய ஆற்றலாகிய சக்தி இருக்காளா, அந்த சக்தியும் உயிர்களுடைய வினை. நம்ம நிறைய வினை செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, ஏகப்பட்ட வினைகள் இன்னும் செஞ்சுட்டே இருக்கும் பாத்தீங்களா. இப்படி வினை குமியல் நிறைய இருக்கு. அந்த வினைகளுடைய தொகுப்பும் இறைவனுடைய ஆற்றலாகிய சக்தியும் தான் துணை காரணங்கள். அடுத்தது நிமித்த காரணம் யாரு அப்படின்னா, இந்த முதல் காரணமாகிய மாயை, இந்த சக்தி, அடுத்தது உயிர்களுடைய வினை, இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த உயிர்களுக்காக இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். அப்போ நிமித்த காரணம் அந்த கருத்தா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்முடைய சிவபெருமான் தான். அப்போ இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காரு நம்மோட சிவபெருமான், அந்த மாயையிலிருந்து, அந்த முதற் காரணத்திலிருந்து எடுத்து தன்னுடைய ஆற்றலாகிய சக்தியையும் வச்சு இன்னும் உயிர்களுடைய வினையையும் வச்சு இந்த உயிர்களுக்காக, நமக்காக இந்த உலகத்தை படைத்து தந்திருக்காரு நம்மோட சிவபெருமான். அந்த சிவத்தை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.